ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல சூப்பரா இருக்கும்லாம் நான் சொல்லவே போறது கிடையாது. ஏன்னா இந்த மாசம் வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைட்டான பொசிஷன்ல தான் இருக்கும். பணம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகி தான் வரும். வருமானத்த காட்டிலும் உங்களுடைய செலவுகள்ல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா செலவுகள் அத்தியாவசியமா எழுதி பார்த்து, எழுதி பார்த்து நீங்க வந்து என்னன்னா செலவு பண்ணணும். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேல இந்த ஜூன் 21ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்றாரு. வருமானமே ஏற்கனவே கொஞ்சம் டல்லா இருக்கும். அதுல கூடுதலா சுக்கிரன், கேது இணைவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்றதுக்கு சிரமமாக இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைன்னு வரும்போது, காப்பாத்துறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் சரி, குருவும் சரி இருப்பாங்க. அதே மாரி குரு வந்து விரயஸ்தானத்த பார்க்கறதுனால, கொஞ்சம் செலவுகள் அதிகமானாலும், உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. இந்த மாசத்துல வந்து ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துக்கு வந்துர்றதுனால, செலவ மேனேஜ் பண்ற அளவுக்கு வருமானம் எப்படியாவது வந்துரும். ஆனாலும், நீங்க கூடுதல் முயற்சி போட்டு செலவுகள கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. இந்த மாதம் மட்டும் தான். பொதுவா மேச ராசிக்காரங்க அத்தியாவசியமான செலவுகள தான் பண்ணுவீங்க. நீங்க அனாவசியமான செலவுகள பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதம் வந்து வருமானத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டைட் பொசிஷன். செலவுகள் கூட. அதாவது ரூ. 100 வருமானம் வருது அப்படின்னா, ரூ. 300 வந்து செலவுகள் அதிகமாகும். எப்படிடா மேனேஜ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப இறுக்கமான மனநிலையில தான் நீங்க இருப்பீங்க. இருந்தாலும் இத சரி பண்றதுக்கு ஒரு வழிபாடு இருக்கு. என்ன வழிபாடு அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு. இந்த மாசத்துல ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வருது இல்லையா? 3 டூ 4:30 அந்த டைம்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. எவ்வளோ வித பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அத மேனேஜ் பண்ற அளவுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். நரசிம்மனுக்கு நாளை என்ற சொல் கிடையாது. அதனால இந்த வழிபாட பண்ணுங்க. கட்டாயம் சமாளிக்க முடியும். ஆனாலும் உங்களுக்கு குரு, சுக்கிரன் இணைவு இருக்கு 4ஆம் இடத்துல. அமைப்புகள் நல்லா இருக்கு. தொழில்ல கூடுதலான முயற்சிகள் போட்டீங்கன்னா, தொழில்ல இருந்து நல்ல வருமானம் கட்டாயம் உங்களால பார்க்க முடியும். 7:30 சனியுடைய பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், குரு 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து குரு நீங்க நினைக்காதீங்க. 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று, சனிய பார்வையிடுறதுனால 7:30 சனியுடைய பாதிப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல படிப்படியா உங்களுக்கு குறையும். இந்த மாசத்துல இருந்து. ஆனா நெறைய பேருக்கு இந்த மாசம் வந்து மாற்றங்கள் இருக்கு. அது வந்து ஒருத்தவங்க வீடு மாற்றுறது, இடமாற்றம், தொழில் மாற்றம், ஆஃபீஸ் உத்தியோகத்துல மாற்றம், வேற கம்பெனிக்கு போய் வேல பார்க்குறது, இந்த மாரி மாற்றங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு வருங்க. பொதுவாவே இந்த மாசம் வந்து கூடுதல் பணிச்சுமைகள் இருக்கும். மன இறுக்கங்கள் இருக்கும். ஆனா, எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். அத சமாளிக்கக்கூடிய தன்மைய மட்டும் நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கணும். மனச மட்டும் விட்டுறக்கூடாது. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு விட்டுறக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தான் வரும். ஆனாலும், நீங்க வந்து சமாளிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க. மேசராசிக்காரங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் கட்டாயம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 9 குடைவரை 4ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அதுவும் தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. தொழிலு, வருமானத்த வந்து குரு பார்வையிடும்போதே என்ன அர்த்தம் அப்டின்னா, எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் அத சமாளிச்சு மீண்டு வந்துரலாம் அப்டிங்கிறது தான் அர்த்தமே. அதனால எதுக்கும் கவலைப்படாம தெய்வத்த நம்பிட்டு அடுத்தடுத்து உங்க லைஃப்ல முன்னேறி நீங்க போய்க்கிட்டே இருக்கணும். இதே மாரி இது 4ஆம் இடம் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இது அமோகம். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. தொழில்ல நல்ல நீங்க வந்து கூடுதலான கவனம் செலுத்தணும், செலுத்தணும், செலுத்தணும். ஏன்னா, உங்களுக்கு 5 குடையவர் 3ஆம் இடத்துல. புதனும், சூரியனும் சேர்ந்திருக்கு. அப்போ வந்து என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பிரதிபலன் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதே மாரி 21ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்றாரு. 2 கூடையவர் ஓகேங்களா? உங்களுக்கு 2, 7 கூடிய சுக்கிரன் வந்து கேதுவோட சேரும்போது, என்னன்னா வருமானம் ஒரு பக்கம் நல்லா வந்து டைட் பொசிஷன் ஆயிரும். ஏன்னா, இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சேலரி பேஸ்டு இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பேஸ்டு அப்டின்னா, உங்களுக்குன்னு வருமானம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கும். அத சமாளிக்க முடியாம ஆல்ரெடி மைண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் கேதுவோட சேரும்போது, அதாவது வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட வாக்குவாதங்கள் அதிகமாகும், சண்டை சச்சரவுகள் அதிகமாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். கேதுவோட சேரும்போதே வந்து பிரச்சனைகள், முடக்கடி, வருமானம் ஒரு பக்கம் வந்து முடக்கடியா இருக்கும்போது, வீட்ல இருக்கவங்களும் கொஞ்சம் வந்து முடக்கடி பண்ணத்தான் செய்வாங்க. கேதுவோட சேரும்போதே என்னன்னா, ஒரு வலையில போய் சிக்குன மாரி ஆயிரும். உங்கனால வந்து வெளியிலயே வர முடியாத அளவுக்கு இருக்கும்.
நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்கு செய்யணும். நீங்க மைண்ட நல்லா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறத மட்டும் செய்யுங்க. மீதி எல்லா கிரகங்களுடைய தகுந்த மாரி அதுவே அவங்கள பார்த்துக்குவாங்க. கவலையே படாதீங்க. சுக்கிரன், கேது இணைவு அப்படின்னாலே, ஆண்களாக இருந்தால் கட்டாயம் மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும். பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும். தன்னுடைய கணவர் தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாரு. நம்ம நெருக்கடி குடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டப்க்கு தயவுசெய்து பெண்கள் வந்துரணும். அதே மாரி தான் தேவையில்லாத விஷயங்கள அவங்க கேட்டா கூட நீங்க சொல்லி புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னா, 7:30 சனின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து குடும்பத்துல ஒரு பாதகத்த அவங்க ஒரு பாதி பெர்சன்ட் செய்வாங்க. இங்க கேது 7 கூடையவரும் கேதுவும் சேர்றதுனால அவங்க கொஞ்சம் பெர்சன்ட்ல வந்து செஞ்சுருவாங்க. ஆக மொத்தம் இந்த தடவ பிரச்சனைகள் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு. ஆனா, அத சமாளிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க வந்து சமாளிச்சிரலாம். பட் ஆனா கவனமாக இருங்க. எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்டின்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதே மாரி காதல் ரீதியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன், கேது. யார மனசார நீங்க வந்து அதாவது காதல் சொல்றத விட மனதுக்கு விருப்பமான நபர்கள், மனதுக்கு பிடித்த நபர்கள் வந்து என்னன்னா, மனச காயப்படுத்திட்டு போறது. சில பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில்ல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி வேலை வாய்ப்பு உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மனசு தான் இந்த வாட்டி ரொம்ப வந்து கஷ்டப்படுறது, சஞ்சலப்படுறது இந்த மாரி விஷயங்கள் இந்த மாசம் இருக்கு. அதனால கடுமையான மனச்சுமைகள்ல இருந்து வெளில வரதுக்கு அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே வந்து டிப்ரஷனுக்குள்ள போகாம, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க செஞ்சு பழகுங்க. அது வந்து எவ்வளோ வித பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன கட்டாயம் குடுத்துரும். தெய்வ அனுகிரகமும், தெய்வ வழிபாடும் கட்டாயம் ரொம்ப முக்கியங்கிறதுனால, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்த, குலதெய்வத்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கஷ்டமான சூழ்நிலைகள்ல அந்த தெய்வமே உங்களுக்கு கூட இருந்து கை தூக்கி விட்டுரும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், படிப்ப பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். படிச்சு முடிச்சோன நெறைய பேருக்கு வந்து உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கும் சரி, படிச்சு முடிச்சவங்களுக்கும் சரி, டக்கு டக்குன்னு வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் அருமையாக இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. 7:30 சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆடை ஆபரண சேர்க்கை புதுசா சுப விரயங்கள் இருக்கு. ஒரு வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு அப்டின்னா, கட்டாயம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதிகமாக பிரயாணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளியூரு, வெளிமாநிலங்கள் போகக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயங்கள் தான். முன்பின் தெரியாத நபர்கள் கிட்ட கம்யூனிகேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. குரு வந்து உங்களுக்கு 9 கூடையவரு. அவரு வந்து என்னன்னா 12ஆம் இடத்த பார்க்குறாரு, அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது போக உங்களோட ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள நெனச்ச மாரி பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் லஞ்ச லாவண்யங்கள தவிர்த்துக்கிறது நல்லது. 7:30 சனி காலங்கள்ல சனியோடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே தான் இருக்கும். அதனால அது எப்போ பனிஷ் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்க எந்த ஒரு தவறையும் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. அது போக மாட்ட மாட்டீங்க. தேவையில்லாத பனிஷ்மென்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. உயர் அதிகாரிகள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது, அத ரிட்டர்ன்ல வாங்குறதுக்கு பழகுங்க. முடியல, ஒர்க் பிரஷரா இருக்கு அப்டின்னா மெடிக்கல் லீவ் போட்டுட்டு போங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், இந்த சனியோடைய பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், குரு வந்து உங்களுடைய ராசிக்கு உச்சமாக இருக்காரு 4ஆம் இடத்துல. உங்க ராசிக்கு பதவி ஸ்தானத்துல உச்சமா இருக்கனால, ஜெயிக்கிறதோ, தோக்குறதோ அது 2வது. ஆனா, அந்த குரு உச்சமாகும்போது அதோடைய பலாபலன்கள் இருக்கும்போது, ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, 12ஆம் இடத்த சனியும் பாத்துறதுனால திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு. அது போக செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாருல்ல, அதனால ஒரு ராஜயோக அமைப்பு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதுலேருந்து மிகப்பெரிய லெவல்ல அடுத்தடுத்து உங்களோட வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். அதே மாரி அன்னதானம் பண்ணுங்க. அரசியல்வாதிகள் அன்னதானம் பண்ணுங்க. சோசியல் மீடியால உங்களுடைய விஷயங்கள அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு. அதுவுமே உங்களோட வளர்ச்சிக்கு கட்டாயம் யூஸ் ஆகுங்க. துறை சார்ந்தவங்களுக்கு வந்து குரு வந்து உச்சமா இருக்காரு. அது போக வந்து சுக்கிரன், கேது இணைவு வந்து கலைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துரும்.
ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு அப்படின்னாலும், அந்த வாய்ப்ப நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்ப யூஸ் பண்ணும்போது, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சுரும். ஏன்னா, சுக்கிரன், கேது இணைவு. அது போக குரு வந்து உச்சமா இருக்காரு. அவரு அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால காசு, பணம் மட்டும் கிடையாது. உங்களுடைய பேரு, புகழ், வளர்ச்சி இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல மாறப்போகுது. சனியுடைய பாதிப்புகள் உங்களுக்கு கட்டாயம் இந்த 1 வருஷத்துக்கு இல்ல. அதனால நீங்க என்ன விஷயங்கள் செய்யணுமோ, அது எல்லாமே நீங்க செய்யலாம். உங்களுக்கு நெறைய வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் இது பண்றதுக்கு புக் பண்ணுவீங்க. அதே மாரி வெளியூர், வெளிமாநில பயணங்கள் இருக்கு. பொதுவாவே கலைத்துறைக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தான். சுக்கிரன், கேது இணைவுனாலே கட்டாயம் நல்ல வளர்ச்சி அடைய முடியும். உங்களுடைய ராசிக்கு குரு பலமும் இருக்கு. குரு, சுக்கிரன் இணைவும் இருக்கு. அதே மாரி குரு, கேது இணைவும் இருக்கு. இதெல்லாம் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வளர்ச்சி. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுறது, மியூசிக்கு இந்த மாரி என்ன இதா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, காசு, பணம் பார்க்க முடியும். அதே மாரி பொதுவாவே மேச ராசிய பொறுத்தவரைக்கும் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, இல்ல வந்து திருமண நிகழ்வு இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. சுப விரயங்கள் அதிகமாகும். அதே நேரத்தில ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்துக்கணும். ஏன்னா, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவோட சேர்றாரு. அதே மாரி செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். பொதுவாவே ஏன் எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுருவீங்கன்னா, குருவும், புதனும் இணைவா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே சமாளிக்கக்கூடிய சாதுரியமான அமைப்புகள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிரக நிலைகள ஏற்படுத்தி குடுக்குது. அதனால எல்லா விஷயத்தையும் உங்கனால கட்டாயம் சமாளிக்க முடியும். மேச ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. நான் சொன்ன பரிகாரங்கள செஞ்சுக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேச ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, பேசுகிற வார்த்தையில் வேல்யூ அதிகரிக்கும், மதிப்பு அதிகரிக்கும் இங்கே இருக்கிற இடத்துல. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே முடிவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இழுத்து அடித்து இன்னைக்கு போங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அது ஏகப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எனக்கு இது சம்மந்தப்பட்ட வேலையே வேண்டான்லாம் தூக்கி போகிற மைண்ட் செட் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே நிறைவேற்றி ஆகும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நினைத்ததை உடனே நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நீங்கள் சேமிப்பில் அதிக அக்கறை காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுவீங்க. மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தைரியம், வேகம் அதிகரிக்கும். அதே அவர் பலமாக இருக்கனால சில சமயங்களில் கோபமும் படுவீங்க. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த கோபத்தினால சில வார்த்தைகள் விழுறது, அதுதான் சில சில மனஸ்தாபங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் வந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஆனாலும் சில சமயம் கோபத்தில் வார்த்தைகள் விடும்போது அந்த வார்த்தையின் வீரியத்தினால நிறைய மனசு கஷ்டப்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இனி அதை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக்கோங்க. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க அதிகமாக மார்க் எடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்கள் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து தான் படிப்பாங்க. அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்காகவும், அவங்களுக்கு எதிர்பார்த்தான பாடப்பிரிவு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. சில காலேஜில் நானும் போட்டி போட்டு உங்கள் குழந்தைகளை வந்து அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தான் இந்த மாதம் கொடுக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திருமணம் ஆகாதவங்க தாமதம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு திருமணத்துக்கு உண்டான நேரம் இருக்குமா இல்லையான்னு கேட்டால், நிச்சயமாக இந்த காலகட்டம் அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாகவே இருக்குது. இதில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏதாவது அலைச்சல், மன அழுத்தம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டாலே வேறளவு பெரிதளவு பாதிப்புகள் இருக்காது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய வழிபாடு பண்ணுங்கள்.
அது பண்ணாலே இருக்கிற பாதிப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். பெரியவங்களுக்கு ரொம்ப எங்கே போனாலும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதமே உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து நெகட்டிவிட்டியும் தூக்கி தூர போட்டுரும். ஃபுல்லாக ஒன்லி பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த ஆனி மாதம். உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ராசினருக்கும் அதாவது இந்த ஆனி மாதம் கோச்சார ரீதியான என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குது, ஒவ்வொரு கிரகங்களின் அடிப்படையில் பார்வையில் என் ராசியில் வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சில கவனமான விஷயத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பார்த்தோம். இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும், அது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னா முதல்ல உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், மாதம், வருடத்தை வைத்து கணித்து அதன் மூலம் என்ன தசை நடக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான கவனமான விஷயங்கள் இருக்குது, இல்லை இந்த மாற்றங்கள் எனக்கு வருமான்னு உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்குமே நாங்கள் பதில் சொல்ல முடியும். முதல்ல கீழுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அல்லது ஃபோன் எடுக்கவில்லை என்றால் கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பர், அதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகத்தை பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்துக்குமே தெளிவான பதில்கள் கொடுக்கப்படும். உங்களுடைய இது எனக்கு ஜாதகம் இல்லை, பிறந்த தேதி நேரம் கூட எனக்கு சரியாக தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் பலன் சொல்லப்படும். அதாவது டாரட்டாருடம் இருக்குது, கடிகார பிரசனம் இருக்குது. எதன் மூலமாவது உங்களுக்கு தெளிவான பலன்கள் நிச்சயமாக கொடுக்கப்படும். ஸோ நிச்சயமாக கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தெளிவான ஜோதிட ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறார். 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவரால் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 21/6/2026 அன்றைக்கி நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது, திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தாலேனால் பௌர்ணமின்றதுனால அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம்.
இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதம் பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 பார்த்தோன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக, எடுத்த இலக்குகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து, 12ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் 7.5 சனி, இடம் விட்டு இடம் மாறுதல், வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் கிடைச்சி அதன் மூலியமாக மாற்றங்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அதன் மூலியமாக மாற்றங்கள் இருக்கும். பண வருவாய் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள், தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தில் ஒரு 4 நாள்லேயே போய்டுற. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 2-7 அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதியும் தனக்காரகனான குருவும் சேர்ந்தே இருக்குது அந்த மாதம். 5/7/2026 வரலும் இந்த காலகட்டத்தில் அவள் சேர்ந்தே இருக்கிறதுனால, அதுவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் சூரியனும் புதனும் இருக்கா. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை சொல்கிறோம். இது ஆனி மாதம்ன்றதுனால மிதுனத்தில் சூரிய பகவான் வரார். சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார், நட்பு வீடு. புதனோட ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறது இன்னும் விசேஷம். 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3ஆம் இடத்துல புதனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது நிச்சயமாகவே முயற்சி கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தில் இருக்கார். அவரோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சுகங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல சுகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். எவ்வளோ நாள் வரணும்னா 5/7/2026 வரணும். ஏன்னா அந்த 5/7/2026 சுக்கிரன் அங்கே போய்ட்டு ஒரு சுபர் அங்கே போய் கேத்துவோடு போய் உட்கார்றது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். அவர் வந்து 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தைகள் மூலியமாக பெருமை நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அது வந்து 19/6/2026 அன்றைக்கி. இதன் மூலியமாக பேச்சில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. கடுமையான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல அதாவது உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்தாளர்கள், கவிதை, கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அந்த நடை உரை அதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு, கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2/7 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இந்த மாதம் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தனஸ்தான அதிபதியும் தனக்காரகனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புறவு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதம் 5/7/2026 மேலே குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் சில நாட்கள் தள்ளி வைக்கணும். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னா 26/6/2026 28/6/2026 வரலும் உண்டான நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே 7.5 சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு போங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் வழிபட்டுட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய்ட்டு வழிபட்டுட்டு ஒரு மஞ்சள் கலர் இல்லைன்னா சிகப்பு கலர் துணி வஸ்திரம் அவங்க வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும். துவரம் பருப்பு தானம் கொடுங்க. இதை செய்கிறதன் மூலியமாக இந்த பராபவ வருஷம் ஆனி மாதம் எல்லா விதமான ஏற்றத்துடன் நிச்சயமாக விளங்கும்.